சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ரகதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ரகதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்துணை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக இப்போது 2026 பலன் மீனராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிப்போங்க. அதாவது மீனராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் சொல்கிறாரு, ராசிநாதன். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் தான். அதே இடத்துல 4ஆம் அதிபதி புதன் போகிறாரு. 1ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கேந்திரம்னு பேர். இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை பண்ணி தான் இந்த வருடத்தை ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு கேந்திர யோகம்ங்கிறது உண்டாகுதுங்க. கேந்திர யோகம் வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்கணும், இல்லை உங்களுடைய பெண் குழந்தை வயசுக்கு வரணும், ஒரு பூப்படையக்கூடிய அமைப்பு இருக்குன்னா அவங்க பூப்படையக்கூடிய அமைப்பை உருவாக்கும்.
அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கிறது, இல்லை குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்குது, உங்கள் பேரனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு அடுத்தடுத்த ஜெனரேஷன் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது இந்த கேந்திர யோகம். 1, 4, 7, 10 ஒரு ஜாதக ரீதியாக ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது கூட மகேந்திர பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எத்தனை குழந்தை கிடைக்குங்கிறதெல்லாம் கூட சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஜாதகம் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் 1, 4, 7, 10 இது மாதிரி அந்த 4 மடங்குல அது வந்ததுன்னா மகேந்திரம் ரொம்ப குட்டாக பொருந்தி இருக்கும், உடனே நல்லபடியாக குழந்தை பாக்கியமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி கோச்சார ரீதியாக கேந்திரம் அப்படிங்கிறது வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்திற்குடைய புத பகவான், அதே மாதிரி உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியோட பார்வை அவர் கிடைக்குது. அடுத்து உங்களுடைய தனாதிபதி, அதே மாதிரி உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி, உங்களுடைய மாத்ருஸ்தானாதிபதி, அதே மாதிரி உங்களுடைய ரோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியதான சூரிய பகவான், அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதி புத பகவான், அடுத்ததாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், அதே மாதிரி உங்களுடைய 9வது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியதான செவ்வாய், இப்படியாக இந்த 7 பாவங்களுடைய சஞ்சாரம் இப்போ வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல வலிமையாகுது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 10ஆம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் என்ன, அவன் எதை செய்து ஜீவிதம் செய்வான், அவனுக்கான அதாவது அவன் என்னபடி என்ன வேலை செய்வாங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க இந்த 10ஆம் இடம். அந்த இடத்துல எந்தாவது ஒரு கிரகம் போனாலும் அது நன்மையை செய்யும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த 2026 ஆரம்பத்திலேயே பல கிரகங்கள் 10ஆம் இடத்துல சேர்க்க இருக்குது. சேர்க்க மட்டும்தானா, அது மட்டும் இல்லை, கூட குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையும் அவருக்கு ஒரு டச் பண்ணிக்கிறாரு. அதனால் அவங்க நன்மையை வந்து அதிகமாகவே செய்வாங்க. பல நன்மைகளும் உண்டு உங்களுக்கு. அதனால் வீடு வாங்குறது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, அதே மாதிரி ஏதாவது கடன் இருக்குன்னா அந்த கடனை நிவர்த்தி செய்து கடனை அடைச்சி முடிக்கிறது போல் எண்ணற்ற நன்மைகள் கூட உங்களுக்கு உருவாகுதுங்க. கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கவங்களுக்கு கல்யாணம் கைகூடும், குரு பலன் பரிபூர்ணமாக ஏற்படுது. பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அந்த குரு தசைங்கிறது ரொம்ப சிறு வயசுலேயே வந்துடும், அல்லது ரொம்ப காலங்கடந்து வரும். ஒன்று சிறு வயசுலேயே வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தான் இருக்கும் ஒன்று மீனராசிக்காரங்களுக்கு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே தான் வரும், 85 வயசு 80 வயசுக்கு மேலே வரும். அப்போ ஒன்று சிறு வயசுலேயும் வர்றதும் பிரயோஜனம் இல்லை, வயசான காலத்துலேயும் வர்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போது குறிப்பிட்ட காலத்திலே வரக்கூடியதான குரு தசை தான் குரு பலனை கொடுக்கும், அவங்களுக்கு கல்யாண பாக்கியத்தை கொடுக்கும். அதனால் அப்படி மீனராசிக்காரங்களுக்கு அந்த குரு பலனால் ஏற்பட்டு கல்யாணம் தள்ளி கொண்டு போயிட்டு இருந்ததுன்னா அந்த குரு பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்குது. அந்த குருவினுடைய பார்வையினால் திருமணம் கைகூடும், பல நன்மைகள் உண்டு. முக்கியமாக மீனராசிக்காரங்க செய்ய வேண்டியது ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியதான சிவபெருமான் ஒரு பிரத்யக்ஷமான மூர்த்தி, கர்ம வினை தோஷத்தை போக்கக்கூடியவர். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா எப்பேற்பட்ட வினைகளையும் உங்களை சம்ஹாரம் செய்து அது ஆகமம் ஆகினென்று அன்னிப்பாண்டாள் வாழ்க அப்படின்னு மாணிக்கவாசா சொல்கிறார். அதுமாரி ஆகமமாக ஆகினென்று நம்மளை பரிபூர்ணமாக ரட்சிக்கக்கூடிய கடவுள். அவரை வந்து வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சால் கிரி பிரதக்கணம்னு சொல்லக்கூடிய இந்த கிரிவலம் செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக. சிவாய நமக. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த சேனல் இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி வந்து இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம், கோவில் அனுஷ்டானம், திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதுமாதிரி பல கோவில்கள், ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய மாத பிறப்புகள், வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால்
இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம். நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹ.